நன்னன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜா என்ன பண்றான், ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு. அந்த தோப்புல யாரோ ஒருவர் மாம்பழத்தை எடுத்துடுறாங்க. அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிச்சு அவனுக்கு தண்டனை தர்றதா சொல்றாங்க. அப்ப நன்னன் அப்படிங்கிற ஒரு ராஜாவினுடைய காலத்துல இது முக்கியமான பங்கு வகிச்சு. சமண துறவி எல்லாருமே இந்த மாமரத்தினுடைய புகழை பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார். யுவான் சுவாங் அப்படிங்கிற சீன யாத்திரிகர் தன்னுடைய பயணத்தினுடைய எல்லா சூழல்களிலும் இந்த மாம்பழத்தினுடைய சிறப்பை அறிந்து மற்றவர்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்திருக்கிறாரு. இவர் அதை சுவைத்திருக்கிறார். அதனுடைய தன்மைகளை பற்றி வெளியில இருக்கிற விருந்தினர்களுக்கு மிக விமர்சையாக போதித்திருக்கிறார்.